நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஒன்று செந்தில் விவகாரத்தில் நடக்க போகுதுங்கிறது தெரியுது. செந்திலுடைய கதாபாத்திரத்தை அவங்க அப்பா கிட்ட எதிர்த்து கூட பேச முடியாதபடி அப்படியே வந்து 4 வார்த்தையாக மட்டும் வந்து நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் ஏன் வாழ்றதே தெரில அப்படிங்கிற மாதிரியே இருந்த ஒரு கேரக்டர் கையில் பணம் வந்தோடனே அப்படியே மாறுறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு திடீர்னு சுதந்திரம் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே இண்டிபெண்டன்ட் பறவை, நான் பறந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு. இது ஒரு பூகம்பமாக வெடிக்க போகுதுங்கிறது தெரியுது. அந்த பெர்ஃப்யூம் விஷயத்தில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் அரசி விஷயத்தை நான் கொடுத்துட்டேன், அரசிக்காக நீங்கள் வச்சிருந்த காசை நான் தான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது தெரிஞ்சதுனால தான் இப்போ மீனா வந்து அந்த அம்மா திருப்பி வந்து பணம் கேட்கும்போது, அந்த உங்கள் அக்கா வந்து பணம் கேட்கும்பொழுது மீனா லோன் போட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணதாகட்டும், அதுக்கப்புறமா குத்தி காமிக்கிற மாதிரி விஷயங்கள் பேசுறதுலேருந்து இன்னைக்கு கதிரோட கடையில் உட்காந்துட்டு அப்பா அவனை வெறுப்பேற்றணும்னு நினச்சிருப்பாரு, வரவேணான்ட்டு நீ எல்லாம் என்ன பிஸ்னஸ் நடத்தணும்னு நினச்சிருப்பாரு, அவர்லாம் அப்படி நினைக்கக்கூடியவர் தான் அப்படின்னு அப்பா பற்றி ஒரு கம்ப்ளீட்டான நெகட்டிவான ஒரு தாட் வச்சிருக்க ஆளாக மாறிட்டார் இப்போ செந்தில். அதுக்கு ஏதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனாவுக்கு அந்த குவார்ட்டர்ஸ் கிடைக்க போகுது. குவார்ட்டர்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா அவங்க வந்து அதை வேணான்னு சொல்ல போகும்போது அதை வேணான்னு சொல்லாதன்ட்டாங்க, இருக்கட்டும்ங்கிறாங்க. இவங்களும் சரின்ட்டாங்க. எதுக்கு இவங்க சரின்னு சொன்னாங்கன்னா வேறு வழி இல்லை, கணவரை லவ்லாம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்க சரின்னு சொல்ல. இங்கே ஒரு சண்டை நடக்கும் பொழுது இப்போ திருப்பி வந்து செந்தில் வந்து அடுத்த மாத சம்பளத்தையும் ஏதாச்சும் உதாரித்தனம் மட்டும் வந்து நின்னாருன்னா 10 லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்ததுனா தானே இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, ஏன் 10 லட்ச ரூபா பணத்தை பிள்ளைக்காக கொடுக்க மாட்டீங்களா என்ன, அப்போ அதுதான் அப்போ கொடுத்துட்டு கணக்கு கேட்பீங்களா, கொடுத்துட்டு ஏன் டேவை வட்டி கொடுக்கணுமானுங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசி சண்டை நடந்ததுக்கு பிறகு முதல்ல என் வீட்டில் என்ன மதிச்சிருக்காருன்னா இருக்கலாம், இல்லைனா யாரும் இருக்க வேணாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது நாங்கள் இருக்கலை, நாங்கள் வந்து மீனா வந்து குவார்ட்டர்ஸ் வச்சுருக்கோம், நாங்கள் குவார்ட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னு தனி கொடுத்து கூப்பிட்டு போகிறோங்கிற சண்டையை ஏற்படுத்தி மீனா இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருந்து மீனா தான் அதிகமாக வருத்தப்படுறதும், செந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பாவுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனை ரொம்ப நல்லவர்லாம் சொல்ல முடியாதபடி அப்பப்போ ஏதாச்சும் கேனத்தனங்கள் பண்ணுவார். இன்றைக்கே வந்து எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு அத்தனை சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, இவர் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறாங்க, இவர் வருவாரா மாட்டாருன்னு தெரியலையா, திடீர்னு வருவாராம் பாதியில். எல்லாரும் கூட சேர்ந்து வந்துட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போயிருந்தா எப்போயோ போயிருந்துருக்கலாம், இன்னும் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணி எப்போ வருவார் எப்போ பேர் வைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நின்னார். ஸோ அவர் ஒரு பக்கம் வந்து கொம்பு முளைச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்னா இவர் ஒரு பக்கம் வந்து புரிஞ்சுக்காமல் நிறைய நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை வச்சு சண்டைகளும் வரப்போகுது. ஸோ மீனா அந்த வீட்டை விட்டு பிரிகிற மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.